கரெக்டா 4வது மாசம் முடிஞ்சு எவரெஸ்ட் மலையை ஏறி போயிட்டு வந்துட்டாங்க. 2013 மார்ச்ல அவங்க எவரெஸ்ட் மலைக்கு போயிட்டு இருந்ததா அவங்க சாதனை இருக்குது. எப்படி இது வந்து சாத்தியம் சொல்லுங்க? இது எப்படி சாத்தியம்? அந்த என்ன எதுல அவங்க வந்து ஜெயிச்சாங்க தெரியுங்களா? எவரெஸ்ட் மலை ஏறுனதுல அவங்க ஜெயிக்கல. எங்க அந்த 4 மாசம் அவங்க ட்ரைனிங் கத்துக்கிட்டாங்க தெரியுமா? எப்படி ஒரு கால் இல்லாம ஒரு கால் செயற்கை கால வச்சு நம்ம எப்படி மலை ஏற முடியும் அப்படிங்கிற பயணத்த எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அவங்க 4 திருடர்களால் எந்த இடத்துல தள்ளப்பட்டாங்களோ, மரணத்தின் விளிம்புல எங்க அவங்க கீழ விழுந்து 11 மணி நேரம் வலிய தாங்குனாங்களோ, அதே தண்டபாளத்துல வச்சு அவங்க அதே தண்டபாளத்துல மட்டும் தான் 4 மாசமா அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த இடத்துல நீ விழுகிறியோ அந்த இடத்துல இருந்து உன்னோட வழியில இருந்து ஒரு வாழ்க்கைக்கான வழியை நீ தேர்ந்தெடுத்து போன்னு சொல்றாங்க. அந்த மரணத்தின் விளிம்பில் விழுந்த இடத்துல இருந்தவங்களோட மலைய தொடுற ஒரு பெரிய இலக்கவே தொட்டிருக்காங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு இடத்துல நம்ம விழுந்துட்டோம். பினான்சியலா இருக்கட்டும், இல்ல யார் மேலயாவது ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு மனுஷனை நம்பணும், தோத்து போயிட்டோம், இல்ல ஒரு பிசினஸ்ல தோத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகாம அந்த விழுந்த இடத்துல இருந்து திரும்ப நம்மளோட வெற்றியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த இந்த உங்களோட வாழ்க்கை